இந்த உலகத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா என்னது? செயல் செஞ்சுகிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். செயல் புரிதல் தான் வாழ்க்கை என்பதை அடிப்படையில் நாம் விளங்கிக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். செயல் செய்யாம யாராவது இருக்க முடியுமா? யாராலயுமே கண்டிப்பா இருக்க முடியாது. ஒண்ணுமே செய்யாம இருக்கிறவரு கூட, சும்மா இருக்கிறதுங்கிற செயல தான் செஞ்சுகிட்டு இருக்காரு. அதுவும் அது ரொம்ப கஷ்டமான செயல். அதனால இந்த உலக வாழ்க்கைங்கிறது செயல் விளைவு தன்மைகளில் நிறைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நம்ம செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, நோக்கம். ரொம்ப முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னது? நோக்கம். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அது நம்மளுடைய உணர்வுகளின் ஆழங்களில் ஊறி இருக்கிறது. அந்த நோக்கம் தான் நம்மள செயல் செய்ய வச்சுக்கிட்டே இருக்கு. நோக்கம் இருக்கிற வரைக்கும், செயல் புரிதலில் இருந்து நாம யாருமே விலகி இருக்க முடியாதுங்கிறத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. தெரியாதுங்கிறதுக்காக நோக்கம் இல்லன்னு சொல்லிற முடியாது. இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே ரொம்ப சரியா, ரொம்ப ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வல்லமை மிக்க ஒழுங்கு இயக்கங்களை நடத்திக் கொண்டிருக்கு. ஒழுங்கமைவான இயக்கம் எங்கும், எதிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கடந்த வகுப்பில் பேசினோம். அப்போ நோக்கமே இல்லாத ஒரு இயக்கம் ஒழுங்கு இல்ல தானே! புரிஞ்சுக்க முடியுதா? நோக்கமே இல்லாத இயக்கம் ஒழுங்கு இல்ல தானே! அதனால இந்த வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஏன்னா, வாழ்க்கையில ஒழுங்கு இருக்குது. இந்த உலகத்தோட இயக்கங்கள்ல ஒரு ஒழுங்கு இருக்கு. நாம அந்த ஒழுங்குல பொருந்திக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஒழுங்கை பற்றிய ஆழமான ஞானங்களும், நோக்கமும் நமக்கு அறிவிக்கப்படும். அது ரொம்ப முக்கியமா நம்ம பேசணும் கடந்த வகுப்புல. நம்ம எல்லாருமே செயல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்த நம்ம ஆன்மா தெளிவா தெரிஞ்சதா இருக்குது. நம்ம அறிவுக்கு அது தெரியல. அறிவு அதனை அறிய வேண்டும். அதை அறிவதுதான் ஞானம். நாம எல்லாருமே செயல் செஞ்சுகிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு செயல் செஞ்சுகிட்டே இருக்கோம். இந்த செயல் புரிதலுக்குன்னு ஒரு அடிப்படையான விதி ஒன்று இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செயல் புரிதலின் அடிப்படை விதி. அது என்னன்னா, நமக்கு சங்கடமான செயல்களை நாம் செய்யக்கூடாது. நமக்கு சங்கடம் தரக்கூடிய செயல்களை நாம் செய்யக்கூடாது. அது உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி. ஒரு விஷயத்த நான் செய்றேன். மனசுக்கு சமாதானமா இல்ல. ஏதோ ஒரு தடங்கல், தயக்கம் இருக்கிற மாரி இருக்கு. உடல் அளவுலயும் அத செய்றதுல சில கஷ்டங்கள் இருக்குன்னா, அந்த செயல செய்யக்கூடாது. அதேபோல நம்மால் மற்றவர்களுக்கு சங்கடமாகக்கூடிய செயல்களையும் நாம் செய்யக்கூடாது. நம்மால் மற்றவர்களுக்கு சங்கடம் ஆகுது ஒரு விஷயம் அப்படின்னா, அதையும் நாம செய்யக்கூடாது. அதாவது அவங்க மனசுக்கு சங்கடம் தரக்கூடிய விஷயங்களோ, அவங்க உடம்புக்கு சங்கடம் தரக்கூடிய விஷயங்களையோ நாம செய்யக்கூடாது. இதுதான் நன்மையான செயல் புரிதலுடைய அடிப்படை விதி. மீண்டும் நான் சொல்கின்றேன். நமக்கு உடலளவிலும், மனதளவிலும் சங்கடமாக இருக்கக்கூடிய செயல்களையோ, நம்மால் மற்றவர்களுக்கு உடலளவிலும், மனதளவிலும் சங்கடமாக இருக்கக்கூடிய செயல்களையோ நாம் செய்யக்கூடாது. இதுதான் நன்மையான செயல் புரிதலின் அடிப்படை விதி. இப்ப நமக்கு சங்கடமான செயல்கள், உடல் அளவிலும், மனதளவிலும் அப்படிங்கிறதுல நம்ம முதல்ல தெளிவு அடைஞ்சுக்கிறலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த விதிய நம்ம நிறைவேத்தணும்னு வச்சுக்கோங்களேன், நாம முதல்ல ஆரோக்கியமா இருக்கணும். உடல் ஆரோக்கியமா இருக்கணும். ஏன்னா, நம்ம வீக்கா இருந்தோம் அப்படின்னா, எந்த ஒரு செயல செய்றதுக்குமே நமக்கு சங்கடமா தானே இருக்கும். ஆனா நம்ம செயல் புரிஞ்சு ஆகணுமா இல்லையா? அப்போ நாம அடிப்படையான உடல் ஆரோக்கியத்தில் நிலை பெற்றிருக்க வேண்டும். அப்பதான் நமக்கு தெரியும். பிசிக்கல் ஒர்க்கோட லிமிட் நமக்கு தெரியும். நம்ம உடம்பு சரியில்லாம இருந்தோம்னா, எந்த செயலுமே சங்கடமா தான் இருக்கும். எதையுமே செய்ய முடியாதுல்ல. அதனால நாம அடிப்படையான உடல் ஆரோக்கியத்தில் இருக்க வேண்டும். இதுதான் இந்த உலகத்தில் நன்மையான செயல் புரிதலின் அடிப்படை விதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மை. உடல் ஆரோக்கியம் தான் ஃபர்ஸ்ட். இந்த உடலுடைய ஆரோக்கிய எல்லை வரை செயல் செய்தாக வேண்டும். அதான் நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்க, செயல் செய்றீங்க. ஒரு செயல் ஒரு டைமுக்கு மேல உங்களுக்கு டயர்ட் ஆகுதுன்னா, அதுதான் உங்க எல்லை. அப்போ உண்மையான, சரியான எல்லை எப்போ உங்களுக்கு தெரியும்? நீங்க ஆரோக்கியமா இருந்தா தானே தெரியும். அடுத்து மனசுக்கு வாங்க. மனச பொறுத்தவரைக்கும் என்னது? மனசுக்கு சங்கடம் தரக்கூடிய செயல்கள்ன்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? நம்ம உணர்வு தான் சதா சொல்லிக்கிட்டே இருக்கே. இது நல்லது, இது கெட்டது, இது செய்யுங்க, இது வேண்டான்னு. அப்போ மனதின் அந்த உணர்வுகளை, வழிகாட்டல்களை செவி ஏற்க வேண்டும். முதல்ல கேட்கணும். அப்படி கேட்கறதுக்கே நாம என்ன செய்யணும் தெரியுமா? இந்த உலகத்தினுடைய இரைச்சல்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும்.
உடல் ஆரோக்கியமா இருக்கணும். மனதின் உணர்வுகளை செவியேற்க வேண்டும். அதற்கு தக்கவாறாக நம்முடைய பதிவுகளை உள்ளே போட்டுக்கொள்வதில் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். இப்ப செவி ஏற்கணும். அப்பதான் அதன்படி நடக்க முடியும். நடக்கணும். நடக்கிறது தான் இப்ப பெரிய சேலஞ்சா இருக்கு. நடக்கிறத தடுக்கக்கூடிய அம்சங்கள் நம்ம மனசுல இருக்கா இல்லையா? ஏன்னா மனசு தான் உடலுக்கு செயல்கள் செய்ய கட்டளை தருது. நம்ம மனம் 2ல இருக்கக்கூடிய அந்த கெட்ட பதிவுகளை எல்லாம் பலம் இழக்க செய்யும். அப்பதான் நம்ம மனசு இது உங்களுக்கு சங்கடமானது, இது தப்பு, இது செய்யாதீங்க. செய்யாம இருக்கிறதுக்கு இந்தாங்க வலிமை வச்சுக்கங்க. இந்தா வழிமுறை. இத செய்யாம இருக்கிறதுக்கு நீங்க இத செஞ்சீங்கன்னா, அத செய்யாம இருந்துரலாம். இந்த மாரி மனசு இருக்கு இல்லையா? அந்த மனம் ஒண்ணு நன்மை, தீமைய பிரித்து அறிவிப்பதோடு, நன்மைகளை செய்வதற்குமான வழிகளையும் காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் செயல் புரிதலில் அடிப்படை விதியை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்றால், உடல் அளவிலும், மனதளவிலும் நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இது நமக்குள்ள இருந்தா தான், நாம மத்தவங்களுக்கு சங்கடம் தரக்கூடிய வகையில் நடந்து கொள்ள மாட்டோம். இன்னைக்கு பெரும்பாலான மனிதர்கள் மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்றாங்க, மத்தவங்கள ஹர்ட் பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஆரோக்கியமா இல்ல. பிசிக்கலி அண்ட் மென்டலின்றத ரொம்ப கிளியரா நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களால மட்டும் தான் இன்னொருத்தர ஹர்ட் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? நம்ம மனசுல அமைதி இருந்தா தான், சமூகத்தோட சமாதானம் இருக்கும். உங்க குடும்பத்தோட சமாதானம் இருக்கும். இப்போ உங்க குடும்பத்தோடையும், மற்ற மனிதர்களோடையும் நமக்கு சமாதானம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நம்ம மனசுல அமைதியும், ஆரோக்கியமும் இல்லன்னு தான் அர்த்தம். அதாவது நம்ம பலமுறை பல வகுப்புகள்ல பேசியிருக்கிறோம். மற்றவர்களுடைய நன்மைகளை எந்த அளவுக்கு நம்முடைய கருத்தில் கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் நமக்கு நன்மை. இது வாழ்க்கையுடைய ஒரு ஓப்பன் சீக்ரெட். நீங்க மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நெனச்சிட்டீங்கன்னா, 100% நீங்க நல்லா இருப்பீங்க. மத்தவங்களுக்கு நீங்க சங்கடம் தரக்கூடாதுன்னு நெனச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு யாரும் சங்கடம் தரமாட்டாங்க. மற்றவர்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிறீர்களோ, அதே அளவு சங்கடம் உங்கள் வாழ்வில் ஏற்படும். ஏனென்றால், இதுதான் இயக்கத்தின் ஒழுங்கு, செயல் விளைவு விதியின் அடிப்படையில் இது நடக்கிறது. மற்றவர்கள நீங்க சங்கடப்படுத்துறதுனால, அது அவங்களோட மட்டும் முடிஞ்சு போறதில்ல. அவங்கள சார்ந்து இருக்கவங்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால உங்களுக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்பு, உங்கள சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். செயல் விளைவு விதியில எந்த விலக்கும் கிடையாது. நான் கடந்த வகுப்புல சொன்னேன். இறைவனையே நம்பாதவங்க கூட ஒழுங்கை நம்புவார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா ஒழுங்கு அப்படியே பட்டவர்த்தனமா அப்படியே நிக்குது. அத மறுக்கவே முடியாது. அதனால ரொம்ப கவனமா இருந்துக்குங்க. அதுக்காக எல்லாரையுமே திட்டக்கூடாதா அப்படின்னா, கண்டிப்பா இருக்கிறதுல தப்பு கிடையாது. வெறுப்பு நோக்கம் கொண்ட கோபம் மற்றவர்கள் சார்ந்து நம்முடைய மனதில் வேண்டாம் என்பதை நாம் தெளிவாக புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஸோ ரொம்ப சிம்பிளா மீண்டும் புரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்துல செயல் புரிஞ்சே தீரணும். அந்த செயல் புரிதலுடைய அடிப்படை விதி என்பது என்ன? நமக்கு உடலளவிலும், மனதளவிலும் சங்கடம் தரக்கூடிய எந்த ஒரு செயல்களையும் நம்ம செய்யக்கூடாது. அதுக்கு நாம பிசிக்கலி ஆரோக்கியமா இருக்கணும். அப்பதான் அதுல ஒரு கிளாரிட்டி நமக்கு தெரியும். நம்மளால மத்தவங்களுக்கும் சங்கடம் ஏற்படக்கூடிய வகையில், அவர்களுடைய உடலளவிலும், மனதளவிலும் நம்மால் சங்கடம் ஏற்படக்கூடிய வகையில் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. இந்த 2ம் தான் அடிப்படை விதி. இந்த விதிய மட்டும் நீங்க பூர்த்தி பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய செயல் விளைவு பதிவுகள் கிளீனா இருக்கும். சுகமான வாழ்க்கையினுடைய அடிப்படை என்பது இதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அதனால நாம் இனிமேல் எந்த செயல் செஞ்சாலுமே கவனமா செய்யணும். உடலும், மனதும் சோர்வுறாத வகையில் செய்ய வேண்டும். டயர்டா இருக்கீங்களா? ரெஸ்ட் எடுத்துருங்க. அதேபோல பேசுறீங்களா? ரொம்ப கவனமா பேசுங்க. நம்ம பேச்சு, நம்ம நோக்கங்கள் அதுல கவனமா இருங்க. உங்க எக்ஸ்பிரஷன்ஸ்ல கவனமா இருங்க. ஏன்னா மத்தவங்கள அது ஹர்ட் பண்ணிறக்கூடாது. மத்தவங்க விஷயத்துல நம்ம என்னைக்குமே இறைவன் நம்மள பார்க்குறாங்கிற ஒரு உணர்வோட நடந்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம தியானம் பண்றோம். தியானம் அப்படிங்கிற விஷயம் உடல் அளவுலயும், மனதளவுலயும் நம்முடைய நன்மைக்கு எந்த அடிப்படையில் பயன்படுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்கின்றோம். இறைவழி தியான வகுப்புகள்ல மருத்துவம் தொடர்பாக நிறைய விஷயங்கள பேசுறது எதுக்காக தெரியுமா? நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக. ஏன்னா உடல் ஆரோக்கியம் தான் தியானத்த தூக்கி பிடிக்கும். உடல்ல ஒரு நோய் இருக்கும்போது ஆன்மீகம் உள்ள போகாது. அதனாலதான் மருத்துவம் தொடர்பான பல விஷயங்கள இந்த வகுப்புகள்ல பேசும். அதுவும் இந்த ஆதி மூலத்தவம் வெர்ஷன் 3 ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது பஞ்ஞாவியினுடைய அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்ட பிறகு, நாம பேசுற விஷயங்களுடைய டைரக்ஷனே மாறி இருக்கு. கொஞ்சம் ஆழமா நம்ம எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம தியானத்துல மனசோட சமநிலை தன்மைய பிரதான நோக்கமா வச்சிருக்கிறோம். நெறைய பேருக்கு ஒரு கேள்வி வரலாம். அப்படி ஒண்ணும் சிறப்பா நடந்த மாரி இல்லையே வாழ்க்கையில, தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது. தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி இருக்குதே!
பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா என்ன நிலைமையா இருக்குன்றதையும் நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும். ஏன்னா அந்த மாரி ஆன மக்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ ரொம்ப கவனமா இருக்கணும். வாழ்க்கைங்கிறது வந்து இந்த கவனத்தோட வாழ்றது தான். அது கஷ்டம் கிடையாது. அதுதான் சுகம். சரி, அது பொதுவா சொல்லுவாங்கல்ல, நீங்க எப்பயுமே உண்மையவே சொல்லிட்டீங்கன்னா, எதையுமே ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி தான். நம்ம வந்து அந்த இறை வழியில நடக்கும்போது எந்த பிரஷருமே இருக்காது. நீங்க பாட்டுக்கு நடந்துகிட்டே இருப்பீங்க. அது ஒரு சுகம். அந்த சுகத்த நம்ம அனுபவிச்சே தீரணும். நம் அனைவரும் தியானத்துக்கு தயாராகலாம். சோர்வு அப்படிங்கிற ஒரு வார்த்தை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் குறித்த தெளிவின் அடிப்படை சோர்வை பற்றி நமக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்கிறது என்பதை சார்ந்திருக்கு. இந்த சோர்வு அப்படிங்கிற ஒரு உணர்வு கல்லீரலால் நம்முடைய உடலில் ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு உணர்வு. கல்லீரல் என்பது ஆகாய மூலம். அந்த ஆகாய மூலகத்தின் அடிப்படையில் ஒரு கம்யூனிகேஷன், ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியிடப்படுது அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயமா இல்லையா? நம்ம ஊர்ல ஒரு மிகப்பெரிய பிரஸ் இருக்குது. அரசாங்க ஊடகமே இருக்குது. அதுல வந்து ஒரு செய்திய சொல்லிட்டாங்கன்னா, அது வந்து ஹைலி அஃபிஷியல் தானே! அந்த மாரி தான், சோர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் கல்லீரலால் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு உணர்வு. அது ஏற்பட்டாலே யூ ஹேவ் டு டேக் த பிரேக். மென்டலி அண்ட் பிசிக்கலி. மனச்சோர்வும் ஏற்படும், உடல் சோர்வும் ஏற்படும். உங்களால கவனம் செலுத்த முடியலன்னா மனச்சோர்வு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குது. தப்பு பண்ணிடுவீங்க அந்த சோர்வோட செயல் பண்ணீங்கன்னா. பிரேக் எடுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. சோர்வோட நீங்க வேலைகள தொடர்ந்தீங்கன்னா, அது உங்களுக்கும் சேதாரம். நிச்சயமா மத்தவங்களுக்கு நீங்க ஹர்ட் பண்ணிடுவீங்க. மத்தவங்கள சங்கடப்படுத்திருவீங்க. உங்களுடைய செயல் புரிதலுடைய அடிப்படை விதிய நீங்க மீறுறீங்க. கண்டிப்பா தப்பான செயல் பதிவாயிடும். தப்பான விளைவு வராம போகவே போகாது. இந்த ஒரு அடிப்படை உண்மைய நாம புரிஞ்சுக்கணும். அதனால சோர்வுன்னு ஒண்ணு வந்துட்டாலே பிரேக் எடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க, பிரேயர் பண்ணுங்க, தூங்கிடுங்க. ஒண்ணுமே நடக்க போறதில்ல. எந்த லாஸும் நடக்க போறது கிடையாது. மாறாக நெறைய கெயின் நமக்கு நடக்கும். அந்த பிரேக் ரைட் டைம்ல எடுக்கக்கூடிய அந்த பிரேக் இருக்கு இல்லையா? அது உங்க வெற்றியினுடைய மிகப்பெரிய சாவி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.